ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே, செம சூப்பரான சன்னி டே. இன்றைக்கி ஒரு ஃபுல் ப்ரொடக்டிவ் டேங்க. இன்றைக்கி எக்கச்சக்க வேலை இருக்குது என்னோடய செக்லிஸ்ட்டில். ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு லாங் டயரிங் டேவாக இருக்க போதா, இல்லை யூஸ்ஃபுல்லான ப்ரொடக்டிவ் டேவாக இருக்க போதா, இல்லை சூப்பர் ஹெக்டிக் டேவாக இருக்க போதா அப்படிங்கிறத நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி தாங்க வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஓல்டு லைப்ரரி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் புக்ஸு, எல்லா இந்தியன் புக்ஸுமே இங்கே இருக்குது. இந்தியனில் எல்லா வேர்ல்டு லாங்குவேஜோட எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வர எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எடுத்திருந்த எல்லா புக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். லைப்ரரி ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வீட்டில் அது ஒரு பெரிய இடத்த அடைச்சிட்டு இருந்தது. ரிட்டர்ன் பண்ணாமல் வீட்டில் வச்சுருந்தேன்னா கிட்ஸ் கிழிக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே ஒரு ஓப்பன் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, ஓப்பனர் மாதிரி. அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ பர்சனலாக இங்கே அத்தாரிட்டிஸோ இல்லை அஃபிஷியல்ஸோ பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் அதுக்குள்ளே போட்டுட்டு தான் இப்போ நான் கிளம்பிகிட்ருக்கேன். லைப்ரரி ஒர்க் முடிச்சிச்சு. இப்போ நான் அடுத்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். முக்கியமாக பால் தேவை. இங்கே நம்மளோட இந்தியன் க்ராசரிஸ்லாம் வாங்குறதுக்கு பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அது செயின் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக அது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா காய்கறிகள், எல்லா வகையான இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ், பல்சஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். நாட்டு அரிசி வகைகள் இருக்கு இல்லையா, அந்த அரிசி வகைகள் கூட கிடைக்கும் இங்கே நீங்கள். ஸோ நான் இப்போ ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா தக்காளி அந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் வாங்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த கடைங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 ஹோட்டல்ஸ் இருக்கும். இப்போ டைனிங்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைனிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கேஜும் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இங்கே கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே கேசஸ் ஆல் ஓவர் இங்கே நியூஜெர்சி ஸ்டேட்டுக்கே 214 நினைக்கிறேன் நேத்தியோட கேஸு. ஸோ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளோட இது. இந்த கடைக்கு நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். செட்டப்பே ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. கேள்விப்பட்டிருந்தேன் இந்த மாதிரி கடையெல்லாம் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போல் கடையே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ரீமாடல் பண்ணி சானிடைஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த க்ரைசிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ க்ராசரி ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் டார்கெட் போகணும். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் ட்ரங்க்கில் வச்சுட்டு, ஏற்கனவே ட்ரங்க்கு பயங்கர ஃபுல்லாக இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி இதை போய் க்ளீன் பண்ணுறது வேறு ஒரு வேலை இருக்குது.
வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹீட்டுங்க, அன்றைக்கி செமையாக பட்டையை உரிக்குது. நெக்ஸ்ட்டு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார் வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கார் பயங்கரமாக கொடுமையாக இருக்குது. கொஞ்ச நாள் வரைக்கும் தாங்கணும், கார் விட்டுட்டு போகணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது பெட்டர்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் வந்து இந்த கார்பெட்ஸ் எல்லாம் ஃபுல் கார் வாஷ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஷாம்பு வாஷிங்க்காக போயிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்பிளான்டாக நான் போனதுனால அந்த பின்னாடி ட்ரங்க்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சுட்டு தான் நம்ம போனோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் தேங்க்ஃபுல்லி வந்து அவங்களே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ டயர்ஸ்லாம் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல் கார் வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ணுறது வந்து ஃப்ரீ. ஸோ வந்து நான் ஏரும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வந்து டார்கெட் போயிட்டுருக்கேன். டார்கெட் போயிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ராவல் ஆக்சஸரீஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஜூஸ், அதுக்கப்புறம் நாளைக்கு கிருத்தன்விக்கு வந்து பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் இந்த கேக்கில் மேலே ஃப்ராஸ்டிங் போடுறதுக்கு வந்து நான் ரெடி ஃப்ராஸ்டிங் வாங்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஜெல்லி கேக் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிடுச்சு. ஸோ அதோட கண்டினியூவேஷன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் டார்கெட் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ டார்கெட் வந்தாச்சு. இங்கே வெளியிலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கடைக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அதாவது குறைஞ்சபட்சம் மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மாஸ்க் போடாமல் உள்ளே என்டர் ஆக முடியாதுங்கிற மாதிரியான இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருந்தது வெளியில். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஜூஸஸ், அப்புறம் கிருத்து நாளைக்கு பர்த்டேக்கு உண்டான அந்த கேக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் நெசசிட்டிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து பில்லிங் போட்டு வேகமாக கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து அகெயின் வந்து நான் கிட்ஸை வந்து நெய்பர் வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து 12:30 ஆகிடுச்சு. போயிட்டு லஞ்ச் கொடுக்கணும். லஞ்சு சாப்பிட்டு இதுக்கப்புறமா ஒரு பெரிய வேலை இருக்குது. அது என்னென்னா பேக்கிங் அண்ட் க்ளீனிங். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தா, பேக்கிங் ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செக்லிஸ்ட் பிளான் பண்ணி பேக்கிங் அண்ட் க்ளீனிங் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தோணலாம் எதுக்காக இந்த க்ளீனிங் அண்ட் பேக்கிங்னு சொல்லிட்டு. இந்த மந்த் எண்டு வந்து அதை நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து வேறு எங்கேயாவது வீடு மாறுறோமா, இல்லை வேறு ஏதாவது அப்பார்ட்மெண்ட் போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் வந்து போகிறோமா, இல்லை வந்து கண்ட்ரியை விட்டே போகிறோமா அப்படிங்கிறத வந்து நான் இந்த மந்த் எண்டில் ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸில் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பட் எனக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி, டார்கெட், அதுக்கப்புறம் வந்து பட்டேல்ஸ் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கார் வாஷ் பண்ண போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து 3 ஹவர்ஸ் வந்து ஆகிடுச்சு எனக்கு, 3 to 3.5 ஹவர்ஸு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து தனித்தனி காட்டன் பாக்ஸஸில் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ பேக் பண்ணி அதை நான் ஓரமாக வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பிளானிங்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் கிட்ஸும் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸை வந்து தூங்க வச்சுட்டேன். இல்லைனா வந்து அவங்க தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கார்ட் பாக்ஸஸ் மேலே நிற்கிறது, இல்லை திங்ஸை நான் வந்து கச்சாமுச்சான்னு போட்டு வச்சுருந்தேன் மொத்த திங்ஸும். நித்தம்பி என்ன பண்ணுவான்னா அந்த தூசெல்லாம் எடுத்து வாயில் போட்டுப்பாலோன்னு எனக்கு ஒரு பயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவளை நான் தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சுட்டு தான் இப்போ நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் பிளான் பண்ணதை இன்றைக்கி பிளான் பண்ணதை முடிச்சுட்டு இப்போ நான் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இல்லைனா வந்து மேலே தள்ளிப்பாங்க, இல்லாட்டா ஏதாவது ஹர்ட் ஆக்கிவாங்க கிட்ஸ். அதனால் வந்து ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எடுத்து கூட்டி நான் வந்து ஓரம் தள்ளி க்ளீனும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஒரு 5:30 6 ஆகுது. ஆஸ் யூஷுவல் கிச்சன் சோர்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பயங்கர டயர்டுங்க. கிட்டத்தட்ட இப்போது நான் பேக் பண்ணும்போது நிறைய வந்து ட்ராஷ் எல்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ட்ராஷ்க்கே வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ அதனால் வந்து நான் கீழே இறங்கி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறையாவது நான் போயிட்டு ட்ராஷ் போட்டு வந்திருப்பேன். ஸோ பெண்டு நிமிர்ந்துருச்சு. இன்றைக்கி பயங்கர வேலை. வெயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பின்னி எடுத்துருச்சு. அதனால் தலை வேறு பயங்கர வலி. ஸோ காஃபி இல்லாட்டா டீ ஏதாவது குடித்தா தான் எனக்கு வந்து அடுத்து எனர்ஜியே வரும். கிட்ஸ் இன்னும் எந்திரிச்சு வரலை. அவங்களுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது வந்து ஸ்நாக் ஏதாவது பிளான் பண்ணணும். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி க்ராசரி ஷாப்பில். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு ஸ்நாக்காக கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ட்ரங்க்லேயே தான் வச்சுட்டு இருந்தேன். நான் வெறும் பால் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். இனிமேல் மீதி எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டு சானிடைஸ் பண்ணி அந்த இடத்துல வைக்கணும். ஸோ ட்ரங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 to 5 hours ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இருக்காது. எடுத்துகிட்டு வந்து நான் இப்போது க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட அந்த ட்ராவல் நெசசிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக தான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ நிறைய எனக்கு தேவைப்படலை. ஸோ இந்த டைலனால் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் ஓரியன்டாக இருக்கிற அந்த கையில் வச்சுக்கிற ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். லைக் டயப்பர், அதுக்கப்புறம் வந்து ஹேண்டியாக இருக்கிற மாதிரி சானிடைசர், அப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸு அந்த மாதிரியானதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போது க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு வழியாக அந்த வேலையும் முடிஞ்சாச்சுங்க. இப்போ வந்து எப்படா வந்து அந்த டீ போட்டு குடிப்போன்ட்டு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஒரு மசாலா டீ சூப்பராக வந்து பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நல்ல நாட்டு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு ஒரு சூப்பரான டீ குடிச்சிட்டே நான் போயிட்டு பால்கனியில் உட்கார போகிறேன் கொஞ்ச நேரம். ஸோ அவ்வளோதாங்க. கிட்ஸ் வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவளுக்கு வந்து நான் பியர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். கட் பண்ணி கொடுத்தா வேணாம், எனக்கு வந்து முழுசாக தான் வேணும்னு ஒரே அழுது ஆடம் பிடிச்சி முழு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ சமாதானப்படுத்துறதுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது. அதனால நான் வந்து முழு பழத்தையே நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு தூக்கி ஹை சேர்லாம் உட்கார வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து நாளைக்கு கிருத்தன்மைக்கு கேக்கெல்லாம் பிளான் பண்ணணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இன்றைக்கி இதுக்கு மேலே வந்து நான் போய் கேக் பேக் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து ஜெல்லிஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டஃப்பான டேஸ் ஆர் ஹெக்டிக் டேஸ் இல்லை வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் டே ஒரே நாளில் நிறைய வேலையை முடிக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துருது அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சூப்பராக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.